வேற ஒரு கண்டென்ட்டை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப திடீர்னு டொயின் டொயின் டொயின்னு இந்த ஆம்புலன்ஸ் அலற மாதிரி நம்ம ஃபோனு பயங்கரமாக அலற ஆரம்பிச்சு. நோட்டிஃபிகேஷன் என்னன்னு எட்டி பார்த்தா குறுக்க இந்த கௌசிக் வந்து அப்படின்ற மாதிரி நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் மண்டையை காமிச்சிட்டு நிற்கிறாப்புல ஃபோனில். என்னடா அது, பட் ஆனால் மாஸ்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஏன்னா இது மாஸ்டருக்கு பல வருஷ கனவு. அவர் எப்படியாச்சும் ஒரு பாலிடிக்ஸ் பஸ்ஸில் ஏறணும்னு பஸ் ஸ்டாண்டில் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இவர் ஏறணும்னு நினச்ச பஸ்ஸெல்லாம் எஸ்கேப் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்றதை விட இப்போ திடீர்னு வந்து அவர் ஏன் வந்து இவ்வளோ தூரம் வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடுன்றது எல்லாருக்கும் தெரியும். எப்படி நீ அங்கே தான் போய் சேர போகிற, உன்னைய வேறு எங்கேயும் சேர்த்துக்கவும் மாட்டாங்க. உன்னைய பற்றி நல்லாவே தெரியும். உன்னைய சமாளிக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம்னு வைங்கள மற்றவங்களுக்கு. அதனால மாஸ்டரு எப்படியும் அங்கே தான் போவாருன்றது தெரியும். சரி ரைட்டு, வேறு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காப்புல கூப்பிட்டு வச்சு தேவைப்படும் இல்லையா? ஏன்னா இதெல்லாம் பண்ணாத்தானே திருச்சி கிழக்கில் வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நமக்கு கொடுப்பாங்க. அந்த ஒரு எண்ணம் வரணும்ல, அதுக்காகாது. சரி தள்ளி விடலான்னு சொல்லி அப்படி தள்ளி விடுறப்ப தான் மாஸ்டர் விட்ட மாசான ஒரு வார்த்தை காதில் டங்குன்னு வந்து அடிச்சிச்சு. அந்த ஒரு வார்த்தை அவர் பேசுனது எவ்வளவோ விஷயம் அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை. அவர் பேசின அந்த ஒரு வார்த்தை டங்குன்னு காதுக்குள்ள. இதுக்கப்புறமும் நம்ம மாஸ்டரை சும்மா விட்டோம்னு வைங்கள, அது மாஸ்டர் விட்ட வார்த்தைக்கு மரியாதை இல்லை. அதுக்காகத்தான் உண்மையில் வேறு எதுக்காகவும் இதை வந்து பண்ணலை. அவர் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நம்மக்கிட்ட வந்து அந்த வார்த்தையை தள்ளியிருக்காப்புல. பதிலுக்கு நம்மளும் அந்த மரியாதையை செஞ்ச பதில் மரியாதை பண்ணணும்ல. அவர் கொடுத்த மரியாதைக்கு பதில் மரியாதை அவசியம், பண்பாடு இல்லையா? அதை பண்ணணுன்றதுக்காகத்தான் இந்த வீடியோ, வேறு எதுவும் கிடையாது. அவர் நீங்கள் என்ன வேணாலும் நினச்சி சொல்லியிருக்கலாம். அது அவரே சொல்லியிருக்கார். அதை நான் என் மனசில் உள்ளதை எதையும் மறைக்க மாட்டேன், அப்படியே பேசுவேன். நீங்கள் மட்டுமா ஒரிஜினல் தளபதி ஃபேன் சார்? நிஜமா சார்? அப்போல்லாம் வந்து ஒன்று தலை இல்லாட்டி தளபதி, ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தானே. பக்கா ஹார்ட் கோர் தளபதி ஃபேனு. இப்போயும் சும்மாலாம் அதுக்காக நான் அவமானப்படுறதோ வெக்கப்படுறதோ கிடையாது. சொல்லிக்கோ, பிடிக்கும்ப்பா, அதுக்கு என்னப்பா பண்ண சொல்கிறேன். நாங்களும் அப்படி தான் சார். இங்கே என்ன தோணுதோ அதை பேசுவோம், இங்கே என்ன தோணுதோ அதை செய்வோம். என்னென்னு இந்த டயலாக்னால என்னென்னு தெரியுமா? அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அது வேறு இது வேறு. நாங்களும் அப்படியே பேசுவோம். அப்புறம் இப்போ மாஸ்டர் பேசின வார்த்தைக்கு வருவோமா? என்ன மாஸ்டரு, என்ன பேசுன நீ? என்னடா திடீர்னு மரியாதையெல்லாம் கம்மியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? வட்டத்துக்கு வெளியில் இருக்கிற வரைக்கும் தான் மரியாதையெல்லாம். வட்டத்துக்கு உள்ளே இறங்கிட்டால் எந்த மரியாதையும் யாருக்கும் கிடையாது. என்ன வருதோ அதுதான் திருப்பி தரப்படும். பொறுத்துக்கிட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க. இவ்வளவு மரியாதை கொடுக்கறது பப்ளிசிட்டிக்காக நீ பண்ண சில வேலைகள் இருக்கு இல்லையா? அதாவது இந்த ஹெல்ப்பு ஒன்றால், அதாவது நீ பாப்புலர் ஆகணும், உன்னைய பல பேர் பேசணுன்றதுக்காக சில பேருக்கு நீ கூட்டி கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் வச்சு காட்டிக்கிட்டு கொடுத்த இல்லையா? அதுக்கான மரியாதை மட்டும்தான். ஒன்னாலையும் சில பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு கொடுக்குற மரியாதை தானே தவிர உனக்கு கொடுக்குற ஏன்னா எப்போ இந்த வார்த்தை உன் வாயிலேருந்து வந்துச்சோ அப்பயே அந்த மரியாதை போச்சு. நீ இனிமே எதையும் எதிர்பார்க்க முடியாது. அதான் அரசியலுக்கு வந்தால் அசிங்கமாக பேசுவாங்க, அவதூறு பேசுவாங்க, தேவையில்லாமல் வம்பிழுப்பாங்கன்றது ரெண்டாவது ரகம். ஆனால் முதல் ரகத்தில் ஒன்று இருக்குது. அவரோட ஃபார்முலாவை அப்படியே கொண்டு வந்தால் பற்றியா இல்லையா? தெரு நாயின்னு சொன்னியே, யாரை சொன்ன? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு, வேறு எதுவும் வேண்டாம். தெரு நாயின்னு ஒன்று எதிர்கட்சிக்காரங்களை சொன்னியா? எதிர்கட்சிக்காரங்கன்னா திமுக, அதிமுக, பாமக, நாம் தமிழர், இன்னும் என்னென்ன எதிர்கட்சிகள் இருக்குதோ எல்லா கட்சியையும் சேர்த்து தெருநாயின்னிய கத்திக்கிட்டு கிடக்கிறாயின்னிய. கத்துறவன் பூரா தெருநாயினா அவங்க எல்லாம் கத்திக்கிட்டு தானே கிடக்கிறாங்க. அதிமுக கத்துது, திமுக கத்துது, நாதாக கத்துது, தேமுதிக கத்துது, பாமக கத்துது, எல்லாம் கத்துது. அப்போ எல்லாரையும் தெருநாயின், பாஜகவை விட்டுட்ட பற்றியெல்லாம் அண்ணாமலையும் சேர்த்து தெருநாயின்றியா? இல்லை ஓட்டு போட்ட மக்களை தெருநாயின்றியா? ஓட்டு போட்ட மக்களும் கடந்து கத்திக்கிட்டு கிடக்கிறாங்க, ஓட்டு போடாதவங்க ரொம்ப கத்திக்கிட்டு கிடக்கிறாங்க.
இப்போ ஓட்டு போட்ட மக்களை தெருநாயின்றியா, இல்லை ஓட்டு போடாமல் கத்திக்கிட்டு இருக்க மக்களை தெருநாயின்றியா, இல்லை கத்துற எல்லா மக்களையும் பொதுவாக தெருநாயின்றியா? இல்லை அதிகாரிகளை, இந்த அரசாங்க அதிகாரிகள் சில பேர் அவங்க வந்து எல்லாத்துக்கும் போயிட்டு அமைச்சரை கேளுங்க, அதை கேளுங்க, இதை கேளுங்க கத்துறாங்க, அவங்கள தெருநாயின்றியா? நடு ராத்திரி இபி ஆஃபீஸுக்கு போயிட்டு உட்காந்து கத்திட்டு கிடக்குறாங்க, அதை கரண்ட் இல்லாமல் பிள்ளைய தூங்க முடியலை, எங்களுக்கு பெரிய அவங்கள தெருநாயின்னு சொல்கிறியா? இல்லை ரோட்டில் உட்காந்து மறியல் பண்ணுறாங்க இல்லைங்களா, எங்களுக்கு அடிப்படை வசதியை செஞ்சு கொடுங்களா, கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, ஒழுங்கானபடி வசதி எதுவும் பண்ணி கொடுக்கல, எவன் எம்எல்ஏனே தெரியலை அப்படின்னு கத்துறாங்க, வயிற்றுச்சலில் கத்திக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள தெருநாயின்றீங்களா? இல்லை உங்களைன்னா அப்புறம் தாவேகாரங்க இருக்காங்க இல்லை, அவங்களும் கத்திக்கிட்டு திரிகிறாங்க சில இடங்களில், முட்டு கொடுக்க முடியலை தலைவா, இதுக்கப்புறமும் எப்படி தலைவா உங்களுக்கு நாங்கள் முட்டு கொடுக்குறது அப்படின்னு தாங்க முடியாமல் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் கத்திக்கிட்டு இருக்காங்களே, அவங்கள தெருநாயின்றீங்களா? இல்லை உங்களை தெருநாயின்றீங்களா? யாரை தெருநாயின்னு சொல்லு. ஆனால் எப்படி ராஜா இத்தனை நாள் அடக்கி வச்சிருந்த நாக்க, எவ்வளவு சார் அந்த நாக்கு. ஆனால் வந்ததுக்கப்புறம் நின்னதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் எல்லாரும் மக்களை வந்து இவ்வளவு ஓப்பனாக சொல்லலாம் அப்படின்னாலும் கொஞ்சம் ஒளிவு மறைவாக சொல்லுவாங்கன்னு வைங்கள. ஆனால் எதுவுமே பண்ணுறதுக்கு முன்னாடி தெருநாயின்னு அதான் தெருநாயின்றது நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு இது வரைக்கும் எனக்கு உண்மையிலே தெரியலை. யார் அதான் அந்த நாய்க்கு ஏற்ற மாதிரி பிஸ்கட்டோ பிரியாணியோ வாங்கி போனோம், இல்லை உங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு உள்ளே வந்து உட்கார்ந்துருக்கிறாங்களே, அதுக்கு முன்னாடி கத்துனாங்களே, இப்போ வாயை மூடிட்டு சும்மா இருக்கிறாங்களே, விசிகாவாக இருக்கட்டும், இல்லை அதில் எந்த இதுவும் இல்லை. ஏன்னா இப்போ பேசாமல் இருக்கிறாங்களே, பிஸ்கட் போட்டு ஆஃப் பண்ணிட்டீங்களா, இல்லை பிரியாணியை கொடுத்து ஆஃப் பண்ணிட்டீங்களா, ஐயுஎம்எல்லாக இருக்கட்டும், எல்லாருமா இருக்கட்டும், அவங்கள சொல்கிறீங்களா நாய் தெருநாய் அப்படின்ட்டு? இல்லை சும்மா போட்டு கத்திக்கிட்டு கிடக்கிற இந்த தாவேக்கால இருக்க ஐயா ஆதவ அர்ஜுனா, ஐயா நிர்மல்குமார், இவங்களும் கத்திக்கிட்டு இருக்காங்க சார். எதுக்கு திமுகன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க? ஒருவேளை அவங்கள தெருநாயின்னு சொல்லி யாரை தெருநாயின்னு சொல்ல வர்றீங்க? ஸ்டைல், அதாவது ஆட தெரியும், நடிக்க தெரியும், பேச தெரியும்னு நினச்சி எல்லாத்தையும் பேசிடக்கூடாது. வார்த்தையை விட்டேன்னு வச்சுக்கேன் பொழந்து எடுத்துருவாங்க. ஆனால் நம்ம இத்தனை நாளாக நீ செஞ்சதெல்லாம் நடிப்புன்னு எத்தனையோ பேர் எடுத்து சொல்லியிருக்காங்க. அதை நம்பாத ஒரு கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டத்தில் சில பேருக்கு லைட்டாக ஒரு டவுட் வந்தது, ஒருவேளை இருக்குமோ, ஏன் இப்படி பண்ணுறாங்க, சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு எங்கேருந்தோ ஓடி வந்து கேட்டு அதுவும் ஒருத்தனை விடாமல் எல்லாத்தையும் செய்கிற ஒவ்வொன்றையும் எனக்கு தெரிஞ்சு எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் வெறும் உதவி மட்டும் செய்கிறவங்க ஏராளமான பேர் இருக்காங்க. இப்போ மக்களுக்கு நான் நல்லது செய்யணும், அதுக்காக நான் அரசியலுக்கு வர்றேன். மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க உண்மையிலே யாரும் இப்போ அரசியலில் இல்லை சார். அரசியல்ன்றது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி, நிஜமா. அதுக்குன்னு ஒரு ஸ்கீம்ஸு, அந்த ஸ்கீம்ஸில் எப்படி அவங்க பெனிஃபிட் ஆவாங்க, எப்படி பெனிஃபிஷியரி பெனிஃபிட் ஆவாங்க, அவ்வளவுதான். இதில் நல்லது பண்ண இது பக்கா ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸு. இங்கே இருக்கிறவன் பூரா ஏதோ கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் தின்றுருக்காங்க, இப்போ இருக்கிறவனும் திம்பான், வரப்போகிறவனும் திம்பான். திங்காதவன்ட்டு எவனுமே கிடையாது. அவருக்கும் பசிக்கும்ல, அதே கேட்டகரி தான். எல்லாரும் எவ்வளவு திங்கிறாங்க, எப்படி திங்கிறாங்கன்றது தான் விஷயம். இப்போ இருக்கிறவர் நான் திங்க விட மாட்டேன்னு எல்லார் கையையும் பிடிச்சி வாய்க்கு கொண்டு போக விடாமல் பிடிச்சிட முடியுமா? இங்கே இவ்வளவு நடக்குது, இன்னமும் உட்காந்து காசை வாங்குவேன்னு அடம் பிடிச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க. ஊழலை ஒழிச்சிட்டோன்னு கூசாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுவும் வந்திருக்கு, மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கிறேன். மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவன் இங்கே உனக்கு இங்கே என்ன வேலைப்பா கேட்பாங்க. இல்லை வந்ததுக்கப்புறம் எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி தான் நல்லது பண்ணுவீங்களா? எத்தனை ஐயா நீங்கள் படிக்க வச்சுருக்கீங்க, நீங்கள் பல பேருக்கு உதவி பண்ணியிருக்கீங்க, அது எல்லாம் பண்ணதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் உண்டு. எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே நான் இந்த லட்சுமி மில்லா கோயம்புத்தூரில் கேள்விப்பட்டிருக்கலாம், மனுஷன் ஒரு விளம்பரம் இது வரைக்கும் பண்ணதில்லை, ஒரு விளம்பரம்.
இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்கிற ஏரியாவில் அவங்களால பயனடைஞ்சவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. எந்த இடத்துலையும் எவனும் எந்த ஆனால் நம்ம அதாவது இது பண்ணதுக்காக விளம்பரம் பண்ணுறாப்புலையா இல்லை விளம்பரம் பண்ணுறதுக்காக அதை பண்ணாப்புலையான்றது தான் பெரிய டவுட் எல்லாத்துக்கும். நீ அதையெல்லாம் விட்டு இப்போ இந்த தெருநாயின்ற அந்த வார்த்தை ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, யாரை சொன்ன? ஓட்டு போட்டவங்களை சொன்னியா, ஓட்டு கேட்டவங்களை சொன்னியா, இல்லை அந்த உட்கார்ந்துருக்காங்க ஆப்போசிட்டில் அவங்கள சொல்லி யாரை அந்த வார்த்தையை சொன்னன்றதை மட்டும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரசியலில் குதிக்க கிழிப்பாங்க கடந்து. இதுக்கப்புறம் வண்டவாளத்தை எல்லாத்தையும் தூக்கி மேலே ஏற்றுவாங்க. ஏற்கனவே உன் காசு மேலே எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்துச்சு, இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உன்ட ட்ரஸ்ட்டுக்காக எத்தனை பேர், அதாவது எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குல்ல, இவங்களே இந்த பேச்சு பேசுறிய உங்ககிட்ட வாங்குறாங்கல்ல, பாவம் அவங்களெல்லாம் நீ என்ன ஒரிஜினல் கேரக்டர் இதுதான், வேறு எதுவும் கிடையாது. அவங்களோட ரியல் பர்சனாலிட்டி. அதாவது இவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஒரே ஒரு எய்மு மக்கள் நல்லா இருக்கணும், மக்களை வச்சு காப்பாற்றணும். கஷ்டப்படுறவங்கள பார்த்தா கஷ்டமாக இருக்குது, கஷ்டப்படுறவங்கள வச்சு நம்ம எப்படி கவர் பண்ணுறது. புத்தியை காமிச்சிட்டு இல்லை, இனிமேல் நீ காமிச்சிட்ட வர்றவங்க இனிமேல் காமிப்பாங்க.